தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவாருக்கு சொந்தமில்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேசியவாத காங்கிரஸை அஜித் பவாரின் கட்சியாக அங்கீகரித்துள்ளது தேர்தல் ஆணையம். இதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசியவாத காங்கிரஸை அஜித் பவாரின் கட்சியாக தேர்தல் ஆணையமானது அங்கீகரித்துள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியானது அஜித் பவாருக்கு சொந்தமானது என தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவாருக்கு சொந்தமில்லை எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். ஒன்றாக இருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் கடந்த ஆண்டு பிளவு ஏற்பட்டது. சரத்பவாரினுடைய உறவினரான அஜித் பவார் கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுடன் பிரிந்து சென்றார். மேலும் கட்சியினுடைய சின்னத்தை தங்களுக்கு தான் ஒதுக்கி தாங்கள் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்றும் கூறினார். இதனை தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் சின்னம் முடக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதில் அஜித் பவார் தலைமையிலான அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்றும், மேலும் கட்சியினுடைய சின்னமான கடிகாரத்தை அவர்களே பயன்படுத்த உரிமையானவர்கள் என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த உத்தரவு சரத்பவாருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் சரத்பவார் தான் தேசியவாத காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார். இந்த நிலையில்தான் அஜித் பவார் அவரது கட்சியிலிருந்து, அதாவது அந்த அணியிலிருந்து வெளியேறி தாங்கள் தான் தேசியவாத காங்கிரஸ் என்று கூறிக்கொண்டும், மேலும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இணைந்தும் அவர் தற்பொழுது துணை முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஆட்சியை பறிகொடுத்த தேசியவாத காங்கிரசுக்கு தற்பொழுது கட்சியும் சரத்பவாரிடமிருந்து பறிபோயிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.